லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே பைக் மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் கண்முன்பே பெண் தலைநசுங்கி உயிரிழந்தார். காலவாக்கம் பகுதியைச் சேர்ந்த காஞ்சனா என்ற பெண் தனது கணவர் பலராமனுடன் திருப்போரூர் நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கோவளத்திலிருந்து பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து அதிவேகமாக சென்ற நிலையில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்ற பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் பைக்கில் சென்ற பலராமன் கீழே விழுந்து லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். பைக்கில் பின்பக்கம் அமர்ந்து சென்ற அவரது மனைவி பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை அடுத்து பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பிச் சென்ற நிலையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க.